நான் மக்கள்ல இருந்து வந்த ஒருத்தி, மக்களுக்காக செயல்படுறவருக்காக இந்த இடத்துல நிற்கிறேன், கேட்குறேன். அதனால் மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பெண்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. என்னுடைய அண்ணன் தம்பிகள்னு எனக்கு பெரிய சப்போர்ட் இருக்காங்க. நான் அன்னைக்கும் இதே மக்களுக்காக தான் நின்னேன், இன்னைக்கும் நிற்கிறேன், என்னைக்கும் நிற்பேன். அதிமுக இணைந்தீங்க, உங்களுக்கு அதிமுக சீட்டு ஏதாவது கேட்டுருந்தீங்களா, இல்லை அவங்க தருவதுன்ட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, சீட்டு கேட்குறது இல்லை தரலைங்கிறதையும் தாண்டி நம்ம ஒரு வேலை செய்ய வந்துட்டோம். இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கேட்டிருந்தேன். அந்த பிரதிநிதித்துவம் 5 இடங்களில் வழங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விவசாய பெருங்குடி மக்களுக்கான சில திட்டங்களும் அறிவிச்சிருந்தேன். குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கான தேவைகள் குறித்து, அவர்களுக்கான கட்டுமானம், குடியிருப்பு, குடியுரிமை குறித்து பேசியிருந்தோம். அது எல்லாத்தையுமே பரிசீலிக்கிறதா ஐயா சொல்லியிருந்தாங்க. அது தேர்தல் வாக்குறுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இணைஞ்சிருக்கு. இதே இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் திமுக வேட்பாளர் ஆதரிச்சு ஓட்டு சேகரிச்சாங்க. அவங்க பரப்புரையில மறுபடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயப்படுத்தணும்னா திமுக ஓட்டு அடிங்கன்னு பேசியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்சியில தானே இருந்தாங்க. 4 வயது பெண் குழந்தையினுடைய வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது, உச்சநீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு போகும்போது, ஒரு ஆட்சியாளராக இருந்து ஒரு திமுகவினுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்? அந்த வழக்கை எடுத்து நடத்துங்க, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த நீதிமன்றத்துக்கு போய் வேண்டாங்க, வழக்கை விசாரிக்காதீங்கன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிங்க பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும்? அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளோ பெரிய பரப்புரையை முன்னெடுத்ததில்லை. அதை ஏன் இன்ன வரைக்கும் அந்த யார் அந்த சார்ன்றதை கண்டுபிடிச்சி வெளியில் சொல்லாமல் இருக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவறு நடந்தாலும் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பொறுப்பும் கடமையுமா இருந்தாங்க. அதில் ஒரு விழுக்காவது இருந்திருந்தாலாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்குமே. இதுமே பண்ண போகிறேங்கிறது என்னங்க? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா என்ன? தாவேகா தலைவர் விஜய் திருச்சி கிழக்கிலும் பெரம்பூரிலும் வேறுபட்ட தகவல் அஃபிடேவிட் பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, அது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அஃபிடேவிட்ஸ் கொடுக்கறத பார்க்குறோம். சில இடத்துல மனுவே எடுக்காமல் போகிறாங்க, சில இடத்துல மனுவை சரியாக ஃபில்அப் பண்ணாமல் போகிறாங்க. இது புதிதுங்கிறதுனால அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு கையாளுறதுன்னு தெரியல. அது முன்னாடியே இருந்த கால அவகாசம் 6 மாதம் ஒரு வருட காலம் இருந்ததுக்கு வழக்கறிஞர்களை வச்சு இதை என்னெல்லாம் பண்ணலான்னு அனுபவம் வாய்ந்தவர்களை வச்சு கேட்டிருக்கணும். அது அவங்க கேட்கலையா என்னன்னு தெரியல. மறுபடியும் கொடுத்துருக்காங்கல்ல, பார்ப்போம். பேரணி இந்த பரப்புரையில விஜயோட பரப்புரையில தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்றிருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு அவர் ஏதாவது செய்யணும்னா என்ன? இல்லை, நான் நேற்றைய தினம் இதே செய்தியாளர் சந்திப்பில் சொன்னேன், எல்லோருக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்குங்க. உயிர் நம்மளுடையது. எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதும் அவரை பார்க்குறதும் எனது விருப்பமாக இருக்கலாம். அதுக்காக என் உயிரையெல்லாம் பணைய வைக்க முடியாது. என் வாழ்நாள் நான் எத்தனை ஜென்ரேஷனை வளர்க்க முடியும், என்னுடைய பரம்பரை எல்லாமே இருக்கு இல்லையா? அதையும் நான் பார்க்கணும். பிள்ளைகள் பொறுப்பை உணர்ந்து ஒரு நடிகரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் ஒரு அரசியல் தலைவராகிட்டார். நடிகராக இருக்கிற வரைக்கும் அவரை பார்க்க முடியாது, திரையில தான் பார்க்க முடியும். அவர் இப்போதைக்கு ஒரு அரசியல் தலைவராக களத்துக்கு வர்றேன்னு சொன்னாலும் வந்துட்டும் இருக்கார். அப்படின்ற அடிப்படையில் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அது ஏன் இவ்வளோ அவர் மீது நேரத்தில் தர்பூசணி வீசினதை நான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைகள் இன்னும் அரசியல் படுத்தப்படலை. அதை ஒரு தலைவராக இருந்து அவர் செய்யணும். இந்த பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டு நடக்கணும்னு நினைக்கிறேன். பாஜக நிர்பந்தத்தில் தான் மற்ற கட்சிகள்லாம் உள்ள இழுத்து போட்டிருக்காங்கன்னு விஜய் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. சரி, அது பாஜக நிர்பந்தத்தில் மற்ற கட்சிகளை அதிமுக உள்ள வந்திருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அப்படியே கூட ஒண்ணுமே உங்க கூட வரலையா? அது என்னன்ற கேள்வியை நாங்க வச்சா எப்படி இருக்கும்? பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. 4 வயது பெண் குழந்தைக்கு, 60 வயது மூதாட்டிக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? தனி மனித வருமானம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு இளைஞர்கள் பல்வேறுபட்ட துறைகள்ல வேலை செய்யறாங்கன்னு பெருமை பீத்துக் கொள்றாங்க. யாருங்க மாசம் ஒரு 30,000 சம்பளம், அதை வாங்குறேன், 10,000 செலவு போக 20,000 நான் சேமித்து வைக்கிறேன் நிலைமை இருக்கா இங்க? இல்லையே. இங்க குழுவுல கடன் வாங்காத பெண்கள் யாராவது இருந்தா சொல்லுங்க. நான் குழுவுல கடனே வாங்கினது இல்லைங்க, எனக்கு கடனே கிடையாது என்று சொல்லுங்களேன். முடியுமா? ஒரு வாரத்துக்கு 15 ஆபீசர் வர்றாங்க தெருவுக்குள்ள. ஒரு ஆள் ஒரு லோன் 2 லோன்லாம் எடுக்கிறது இல்ல, 7 லோன் எடுத்து வச்சிருக்காங்க. வாரத்துக்கு 7 நாள்ல 7 லோன். அந்த 7 லோனுக்கும் நீங்க சாவா இருந்தாலும் சரி, வாழ்வா இருந்தாலும் சரி, அவனுக்கு பணம் கட்டியே ஆகணும். இல்ல என்னால கட்ட முடியல, மத்தவங்க காசு போட்டு கட்டுங்கிறாங்க. அதுதான் நீங்க நிலைமையா இருக்குது. என் வீட்டு பெண்களை மேலும் மேலும் கடன் வாங்க வைத்திருக்கிறார்கள். அதை தான் இவர்கள் பெருமையாகவும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் அரசு மானியங்கள் என்னாச்சு? விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா? ஏதாவது ஒன்று நடந்ததா? 5 பவுன் வரைக்கும் தள்ளுபடி நீங்க. சரி, நாங்க எங்க வைக்கணும்னா கூட்டுறவு சங்கத்துல வச்சவங்களுக்கு தான். நீங்க கூட்டுறவு சங்கத்துக்கு போனா எலிஜிபிலிட்டி முடிஞ்சு போச்சுன்றாங்க. காரணம் என்ன? திமுகவுடைய அத்தனை பொறுப்பாளர்களுடைய மனைவி அந்த 5 பவுன் வச்சு எடுத்துட்டாங்க. சாமானிய மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த நிலத்தில் இங்க பேசும்போது கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்ப மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் அவர்கள் பேசினார். இந்த கொசஸ்தலை ஆற்றில் நான் தரப்பாலத்தை போட்டுருவேன். தரையும் இல்ல, பாலமும் இல்ல. தரையும் இல்ல, பாலமும் இல்ல.
ஆனாலும் வாக்கு செலுத்தி வெல்ல வச்சோம். என்ன பண்றாங்க தெரியுமா? அவரோட மெடிக்கல் காலேஜ் போற வழிக்கு வழி இல்லைன்னு 4 வாய்க்கால்கள் எல்லாம் அடைக்க கூடாதுங்க. அதெல்லாம் வருவாய்த்துறைக்கு சொந்தமானது. ஒரு ஊராட்சி என்றால் அந்த ஊராட்சிக்கு சொந்தமானது. ஊராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட புறம்போக்கு நிலங்கள்ல வாய்க்கால் புறம்போக்கும் ஒன்று. அதே போன்று வருவாய்த்துறைக்கு சம்பந்தப்பட்ட நிலமாக இருந்தால் வருவாய்த்துறைக்கு சம்பந்தப்பட்ட வாய்க்கால் 4 வாய்க்கால் அடைச்சு சாலை போட்டிருக்கிறார். பொதுவான செயலை செய்து முடித்திருக்கிறாருங்க. மக்களுக்கு தேவையான செயல் அது செஞ்சு முடித்திருக்கிறார். ஆனா எங்கேயாவது ஒரு சாலை மக்களுக்காக அவர் போட்டு கொடுத்திருக்கிறார். குடிதண்ணீர் குழாய் அமைத்து கொடுத்திருக்கிறார். பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நீங்க வாக்கு செலுத்துங்க. நம்ம ஒண்ணுமே சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட பதில் சொல்லுங்களே. என்ன உங்க நிலைமை மாறிடுச்சு? எது ஒன்றுமே மாறலங்க. வரக்கூடிய ஆட்சி நிர்வாகம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நிர்வாகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு தமிழன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ரமணா அவர்களுக்கு பலம் சேர்ப்பதுதான் எளிய மக்களுக்கான அதிகாரம் என்பதை உணர்ந்து வெற்றி சின்னமாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தாரக மந்திரம் உங்களுக்காக நான், உங்களிலிருந்து நான் என்பது போன்று உங்களிலிருந்து ஒருவராக உங்களுக்காக வந்து நிற்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும். இரட்டை இலை சின்னம் என்பது ஒரு பெண் சரித்திரம் படைக்க முடியும் என்று காட்டிய ஒரு சின்னம். சட்டமன்றத்திலே நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க மகாபாரதத்துல திரௌபதி துயில் உரியப்பட்டாங்க அப்படின்னு கதையா பார்த்தோம். ஆனா நிஜ வாழ்க்கையில் நடந்த போது ஒரு பெண், நான் பெண் என்ற காரணத்துக்காக என்னை அவமானப்படுத்தி விட்டால், என் உடை மீது கை வைத்து விட்டால், இந்த சட்டமன்றத்தில் கேட்பதற்கு நாதி இல்லாமல் நான் வெளியே செல்கிறேன். இதே மக்களுடைய 1000 மக்கள் பெண்களுடைய ஆதரவோடு இந்த இடத்தில் நான் முதலமைச்சராகத்தான் கால் வைப்பேன் என்று வைராக்கியத்துடன் புறப்பட்டு சென்று வெற்றியாகி கூடி மீண்டும் முதலமைச்சராக அந்த படிக்கட்டில் ஏறிய அந்த மாமனிதியினுடைய ஒரு வரலாற்று காவியத்தினுடைய படைப்பாக அவர் வழிகாட்டுதலோடு கை காட்டிய ஒரு மனிதராக உங்கள் முன்னால் அண்ணன் ரமணா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பலம் சேர்க்கின்ற வகையில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட, விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாத்திட, இதே திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களினுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலித்திட ரமணா அண்ணன் மீண்டும் மீண்டும் உங்களுடைய பிள்ளையாக நிற்கிறார். ஒரு முறை தோல்வியை தழுவிய போதும் கூட இங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றாரா? இங்கிருந்து அவரை பார்க்கறதுக்கு அண்ணா நகருக்கும் இன்னொரு பகுதிக்கு அலைய வச்சாரா? இல்லையே. ஒவ்வொரு நிலத்திலும் அந்த வீட்டு மகனாக நான் அறுதிட்டும் உறுதிட்டும் சொல்றேன், ஏன் போட்டியாவே சொல்றேன். இந்த தெருவில் இருப்பவர் வீடு இதுதான் என்று எங்க அண்ணனா சொல்ல முடியும், மற்ற வேட்பாளர்களால் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு இந்த தொகுதியை படிப்பினையோடு வைத்திருக்கிறார், படித்து வைத்திருக்கிறார். என்றென்றைக்கும் இந்த தொகுதியை படிக்கல்லாக மாற்றி ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதற்கு முனைந்து வந்திருக்கக்கூடிய, நம்மிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்மின் பெருமகன் மரியாதைக்குரிய அண்ணன் ரமணா அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அதிகாரத்தில் அமர்ந்து தமிழருடைய வாழ்வியலில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்து வளர்ச்சியின் பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த பேருந்து நிலையம் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை தொகுத்து வைத்திருக்கிறோம். ஆமா, அண்ணன் செய்த விதயங்களை எங்க கை காமிக்கிறதுனே தெரியல அவங்களுக்கு. இந்த மின்விளக்கு ஐமாஸ் லைட் உட்பட இந்த பகுதியினுடைய இருளை போக்கிய ஒரு மனிதர் இந்த தொகுதியின் இருளையும் போக்குவதற்காக உங்கள் முன்னால் வந்து நிற்கிறார். வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க. மாற்றத்தின் மிகப்பெரிய இலக்காக இந்த தேர்தல் 2026 தேர்தல் அமையட்டும். வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். ஆமா, நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியாக கிராமப்புற பேருந்திலிருந்து தொடங்கி நகர்ப்புற பேருந்து தொடுவதற்கு எப்படி பெண்களுக்கு இவங்க இலவசம்னு சொல்லிட்டு ஓசி பஸ் சொன்னாங்களோ அது போன்ற சொல்லாடல்கள் எல்லாம் இல்லாம பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பேருந்தில் இலவசம் என்கிற தேர்தல் அறிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் குளிர்சாதன பெட்டி பிரிட்ஜ் வழங்குற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கட்டமாக பெண்கள் தங்களுடைய தொழில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள கருணை தொகை, தொழில் வாய்ப்பு தொகை என்ற அடிப்படையில் 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. தற்போதைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் என்கிற திட்டம் முதலில் எடப்பாடியார் அவர்கள் தான் வகுத்தார். அதை காப்பி எடுத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதை மேம்படுத்துகின்ற விதமாக மாதம் 2000 ரூபாய், அது தகுதி உள்ளது தகுதி இல்லாததெல்லாம் கிடையாதுங்க.
எல்லா பெண்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு முதியோர் ஓய்வூதிய தொகை அதை நிப்பாட்டி வச்சாங்க. இந்த பாருங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவங்க, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அந்த 1000 ரூபாய், கணவனை இழந்தவர்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கி அந்த ரேஷன் கடையில போடுற பொருட்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப கௌரவமாக ஓட்டி கொண்டிருந்தாங்க. ஆண் பிள்ளை இருந்தா கிடையாதுங்கிறாங்க. எல்லாம் இவங்க சொத்து எழுதி கொடுத்து வச்ச மாதிரி ஆண் பிள்ளை இருந்தா உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி பல பேருடைய முதியோர் ஓய்வூதிய தொகை திட்டத்தை நிறுத்தி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியெல்லாம் இல்லாமல் முதியோர் ஓய்வூதிய தொகை 2000 முதல் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பை ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்றோம். அவர்கள் மாண்போடு இருப்பதற்கான எல்லா விடயத்தும் செய்து முடிக்க இங்கே ஆர்வமாக புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருக்கு. 297 திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இவங்க கொடுத்த 525 மாதிரி கிடையாது. வெறும் காகிதத்தில் இல்ல, உங்கள் கைகளில் வந்து சேரக்கூடிய திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது.